நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது டிப்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டைலாம் உடச்சிருச்சுன்னா அந்த முட்டையை நம்ம திருப்பி வந்து பாயில் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி நம்ம பாயில் பண்ணாதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வெளியில் அப்படியே ஊற்றிக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்று இதை தோசைக்கல்லில் போட்டு நம்ம அப்படி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு தான் கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயம் வரும்போது நம்ம போய் வெளில வாங்கவும் முடியாது. ஸோ அப்படி டைமில் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. முட்டை ஓடி எடுத்துகிட்டே வந்தால் கூட அந்த மாதிரி சூப்பராக வேக வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டுக்கெலாம் நம்மளோட ஃபுட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ரேப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கவரை வந்து இது மேலே போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலாம் வந்து நல்லா டைட்டாக ஹோல்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நான் வந்து குக்கரில் தான் எப்போயுமே வேக வைப்பேன். குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி தான் வைப்பேன். அதில் அந்த முட்டைகளை போட்டு அதை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டுட்டு முட்டை வந்து ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து முட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்படி வைக்கும் போது சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் கேஸ்லேயும் வைக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும் முட்டை வேகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையுமே பிரித்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்திருக்கும். அதிலேருந்து கொஞ்சம் கூட வெளியிலேயே போயிருந்திருக்காது. ஸோ இந்த முட்டையிலேருந்து மேலே மட்டும் ஒரு ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவுமே வெளியில் வரல. இன்னொரு முட்டையில் சுத்தமாகவே நொறுங்கி இருந்துச்சு. ஸோ அந்த முட்டையிலேருந்துமே எதுவுமே வந்து வெளியில் வரல. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஹெல்த்தியான ஒரு காஃபி பவுடரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி டேட்ஸோடைய சீடை வச்சு ஒரு காஃபி பவுடர் செஞ்சு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து நம்ம வெள்ளை கடலை இருக்கு இல்லையா? ஸோ அந்த வெள்ளை கடலையை வந்து நம்ம காஃபி பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஃபைன்ன்ற வேதிப்பொருள் இல்லாததுனால நம்மளுக்கு எந்த ஒரு போதைப் பொருளும் இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் குடிக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலையை நான் ஒரு 2 கை தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 கைப்பிடி கடலையை எடுத்து அழகாக வந்து ஒரு இரும்பு வானலில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ரோஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அதை பார்த்திங்கனாலே மேலே வந்து கொஞ்சம் பொரியாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து இது சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் அதை நல்லா வந்து கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக மஞ்சள் வருங்க. மிக்ஸி ஜாருக்கு எதுவுமே ஆகாது. சூப்பராக மஞ்சள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பியும் வந்து அதை ஒரு சல்லாடையில் போட்டு நல்லா நைஸாக வந்து சலித்து எடுத்துக்கோங்க. திருப்பியும் சலித்ததை வந்து மேலே போட்டுட்டு அதை இன்னொரு தடவை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபி பவுடர் ரெடி. நம்ம பாலெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாலில் போடும்போது நல்லா காஞ்ச பாலில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு நான் அதில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டேட் சீரும் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தனித்தனியாக எழுதிட்டு இதை செலோ டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து அந்த பேப்பர் மட்டும் தனியாக நம்ம எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ஒரு செலோ டேப்லேயே வந்து அழகாக எழுதின மாதிரி இருக்கும். நீங்கள் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த எழுத்து எல்லாமே போயிடும். ஸோ லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி ரெடியாக இருக்கும். நான் வந்து வேறு ஒரு பென்னில் எழுதிட்டதுனால அந்த பென் வந்து ரொம்ப லேஸாக இருந்ததுனால அதுவும் அழிகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்கான பென்னில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக ஒன்று கிளாஸாக இருக்கும். கண்ணாடி மாதிரியே இருக்கும் அந்த பேப்பரு. ஸோ சூப்பராக நம்ம ஒட்டிக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நான் டேட்ஸோடைய சீட்ஸ்லேயும் அதான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த பவுட்ரு. டேட்ஸோடைய பவுட்ரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடைய வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம அரிசிலாம் வாங்கணும்னா அதில் ஒரு தையல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தையலை பிரித்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அரிசி கடையில் இருக்கிறவங்களாம் அந்த தையலை சூப்பராக எடுத்துருவாங்கங்க. அதுக்கு எந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, என்கிட்ட இந்த பேக் இருக்கிறதுனால இந்த பேக்கில் நான் வச்சு சொல்லித்தரேன். ஸோ எந்த அரிசி பேக்காக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டிருந்தாங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பராக பிரித்து எடுக்கலாம். எப்படின்னா பின்னாடி பக்கம் ஒரு தையல் தான் வந்திருக்கும். ஸோ விட்டு கேப்பிட்டு ஒரு தையல் போட்டிருப்பாங்க. பட் முன்னாடி பக்கத்தில் சங்கிலி தையல் மாதிரி போட்டிருப்பாங்க, செயின் ஸ்டிச்.
அப்படி செயினாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 சைஸில் வந்து அதோடைய தையல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த செயின் தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதோட எண்டில் இருக்கிற அந்த நூலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே வெளியில் வந்துடும். நம்ம அந்த ஒத்த தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பக்கம் பிரித்து எடுத்திங்கன்னா வராது. ஸோ சங்கிலி தையல் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நூலை மட்டும் பிரித்து இழுத்திங்கன்னா சூப்பராக வந்து வெளியில் வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சில டைம் பண்ணிவிடுவோம், பட் எப்படி பண்ணோன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு டைமே வந்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருப்போம். என்னடா இந்த தையல் வரவே இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஸோ ஒத்த தையல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பண்ணக்கூடாது. டபுள் சைடு சங்கிலி தையல் மாதிரி போட்டிருக்க இடத்துல பண்ணிங்கன்னா சூப்பராக பிரித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நமக்கு பேக்ஸ்லாம் நிறைய கிடச்சிருக்கும். நம்ம காய்கறி வாங்கினீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கு பை கிடச்சிருக்கும். ஸோ அந்த சாக்கு பையை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். இதில் வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ரீயூஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளாக ஏன்டா நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரீயூஸ் தான். இந்த பையை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி காட்டணும் அதேமாதிரி ஃபுல்லாக பையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று கூட நம்ம வேஸ்ட் பண்ணி தூக்கி போடவே தேவையில்ல. ஸோ சின்னதாக வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு மாடல் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கவர் இருந்துச்சு. ஸோ வலை கவரு. ஸோ அதை மட்டும் மேலே போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து போடலினாலும் பரவாயில்ல. இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி 4 மூலமாக மடித்து எடுத்துக்கோங்க. இந்த கவர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ வந்து இதை நம்ம வந்து நம்மளோட கேஸ்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே இருக்கிற அந்த கேஸோடைய எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம தேய்ச்சிக்க முடியும். ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். நம்ம தேங்காய் பஞ்சோ இல்லை தேங்காய் பஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக தான் இருக்கும். ஸோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைல்ஸ் எல்லாத்தையுமே கூட க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனோடைய டைல்ஸ் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு கேப்ஸ் ஆனால் கோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோடையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற அந்த அனகோண்டாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது ஜெக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்ம இதை ஜாமான் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஜாமான் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் கீழே கொட்டும். ஸோ அதனால் ஜாமான் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணாமல் மற்ற பர்பஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப், இந்த மாதிரி பச்சை பட்டாணி நம்ம நிறையா வாங்கியிருப்போம். ஸோ அந்த பச்சை பட்டாணியை ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ 1 வருஷம் ஆனாலுமே வந்து இந்த பச்சை பட்டாணியை அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம பச்சை பட்டாணி எல்லாத்தையும் உரிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, லெமனை வந்து ஒரு அரை லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுருங்க. அந்த சீடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு கவரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நீங்கள் தேவையானதை மட்டும் ஒரு பாக்கெட்டை மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் கதவில் ஏதாவது வச்சுட்டிங்கன்னா அப்படியே நம்ம தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் பேம்பஸ் யூஸ் பண்ணுற குழந்தை வச்சுருக்கிற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, பேம்பஸ் ஒரு 2-3 எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இடம் வந்து ரொம்ப அடைக்காமல் இருக்கும். நம்ம பேம்பஸ் அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் இடம் வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு நம்மளோட பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா அது தூக்கி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு தூக்கி போடுங்க. இந்த பேம்பஸோடைய ஃப்ரண்ட் சைடும் சரி பேக் சைடும் சரி சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப் உள்ளார நம்ம இந்த பேம்பஸை சுருட்டி வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ முன்னாடி இருக்கிறத வந்து நல்லா நான் காட்டுற மாதிரியே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை வந்து நல்லா வெளியில் பிரித்து எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் எப்படி காட்டுறனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூக்கி போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இதை மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் வந்து வாட்டர் பாட்டிலெலாம் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒழுவிட்டே இருக்கும் தண்ணி எல்லாமே. நம்ம சம்டைம்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை நம்ம எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இது மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த நடுவில் மட்டும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு வளையம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து போடக்கூடாது. நம்ம மூடி சுற்றுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே அதில் வந்து இந்த ரப்பர் பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் மூடியை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு துளி கூட தண்ணி வந்து கீழே சிந்தாது. நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி
வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அந்த டிப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கரோடைய மூடியில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த இதெல்லாம் நெட்டெலாம் வந்து கழண்டிட்டு விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இந்த வாஷர் வந்து இல்லைன்னா இன்னும் லூஸாகவே இருந்துகிட்ருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது இந்த வாஷர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்போலேருந்து இந்த குக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, லூஸாகவே இருந்துகிட்ருக்கும். ஒன்று நம்ம இந்த வாஷர் வாங்கி போடுவோம், அப்படி இல்லைனா இந்த வாஷருக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி டேப்லெட்ஸோடைய கவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கவர் வந்து நான் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கவரில் வந்து நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே தான் வந்து இந்த நெட்டை வந்து உள்ளே விட போகிறோம். ஸோ அதனால் 2 பக்கமும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் மட்டும் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நடுவில் ஈஸியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்க முடியும். நான் சிசர் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ அந்த நெட்டை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு எப்பயும் போல் வந்து குக்கரில் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக பிடிச்சிக்கோங்க. குக்கர் வந்து எப்பயும் போல் நல்லா டைட்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சி போன ஜிமிக்கியெல்லாம் வந்து நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ அடிக்கடி போடுறதுனால அடியில் மட்டும் அதோடைய ஜிமிக்கி கோத்துருக்கிற இடம் மட்டும் உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அதை போடவே முடியாது. நமக்கு திருப்பி போடவே முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறேன் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இந்த 3 டிப்ஸுமே யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த ஊக்கை வந்து நான் காட்டுற மாதிரியே பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெமிக்கியை உள்ளே போட்டு விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் கம்பலை போட்டுக்கலாம். இது ஸ்டெப் இல்லாமல் இதுக்கு அடியில் வந்து அந்த ஊக்கோடைய கேப்ஸ் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் குட்டி குட்டி பீட்ஸ்லாம் வந்து கோத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் காட்டுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பீட்ஸும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் எல்லோ கலர் பீட்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா இன்னொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு மேட்சிங்காகவே இன்னொரு இயரிங்ஸ் என்கிட்ட இருக்குது, இன்னொரு கலரில் எனக்கு இருக்குன்னா அந்த இயரிங்கும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு கொக்கி மாதிரி அதோடைய கம்பல் மாட்டுற இடத்த மட்டும் வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு கம்பல் உடஞ்ச கம்பளையும் வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுக்கடுக்காக ஜிமிக்கி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் தேர்ட் டிப் என்னென்னா இது ஒரு சூப்பர் டிப் தாங்க. நம்ம கொக்கி கம்பல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த கொக்கி கம்பலில் இருக்கிற அந்த கொக்கியை வந்து நம்ம 2ஆக வந்து மடித்து விட்டுக்க போகிறோம். ஸோ அந்த கொக்கி போகிற கம்பல் போடுற காதில் போடுற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து வளைச்சி விட்டுட்டு அதில் ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க வளையமாக. ஸோ அந்த வளையத்துக்குள்ளே தான் அந்த காதில் போடுறத வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதனால் முன்னாடியே வந்து அந்த ஜிமிக்கியை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் அந்த வளையத்தை அந்த காதில் போகிற இடத்த மட்டும் மடித்து அந்த ரிங்காக இருக்கிற இடத்துல உள்ளே விட்டுக்கிட்டேன். ஸோ அப்படி விட்டுட்டிங்கன்னா நல்லா க்ளோஸான ஒரு வளைய மாதிரி கிடைக்கும். இந்த வளையத்தை வந்து நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணி சூப்பராக போட்டுக்க முடியும். நம்ம கோக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜிமிக்கியும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இயரிங்கை மட்டும் மேலே மாட்டி விட்டுட்டு போட்டுட்டிங்கன்னா சூப்பராக எப்பயும் போலவே நம்ம பழைய கம்பல் மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் வந்து கோல்டு செயின் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயமாகவே இருக்கும், கழண்டு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம பயம் இல்லாமல் போட்டுட்டு போயிட்டு வரலாம். நீங்கள் வந்து எப்பயும் போல் வந்து இந்த செயின் கோக்கிறதுக்கு அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அந்த கொக்கி கோக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இயரிங்க்கு போடுறதுக்கு அந்த பின்னாடி அந்த லாக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை அந்த சுற்றி வளைய மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணால் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சிலது வந்து இந்த மாதிரியே விற்கும், ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொக்கியை வந்து லாக் பண்ணிவிட்டு செயின் வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் செயினை இழுத்து பார்த்தாலுமே வராது, நல்ல லாக்கில் இருக்கும். நம்மளாக அதை வந்து கஷ்டப்பட்டு எடுத்தால் தான் வந்து எடுக்கவே முடியும். ஸோ அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் பயம் இல்லாமல் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் நம்ம செயின் போட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்குலாம் இதை கண்டிப்பாக போட்டு விடுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப் நம்மளுடைய ஊக்கெல்லாம் நம்ம போட்டு நம்மளுடைய ஷாலு நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஓட்டையே விழுற அளவுக்கு ஆகிடும். ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த துணி வந்து போய் மாட்டிக்கும். ஸோ நம்மளோட துணியே வந்து வீணாக போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த ஊக்கோடைய அந்த எண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் மட்டும் நீங்கள் நெயில் பாலிஷை வந்து நல்லா தடவி விட்டுருங்க. நெயில் பாலிஷ் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து நல்லா அடையிற மாதிரி வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு நல்லா காய விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எதில் வந்து நீங்கள் அந்த பின்னுக்கு போட்டாலுமே வந்து இந்த சாரிலேயோ இல்லை ஷால்லையோ நீங்கள் வலை ஷாலில் கூட நீங்கள் போட்டாலுமே வந்து நல்லா மாட்டாமல் அந்த நூல் வந்து மாட்டாமல் அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இனிமேல் வந்து துணி வந்து கிழியாமல் இருக்கும். நீங்கள் எப்பயுமே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறையா ஊக்க வந்து எடுத்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி பண்ண தேவையில்ல. ஸோ கலர் நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஏற்ற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் நம்ம போட்டு
போட்டுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட கவரிங் பொருள்லாம் இருக்குது, அது வந்து அடிக்கடி பச்சை கலரில் மாறிடுது அப்படின்னா நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். லெமனோடைய தோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெமன் தோல் அதை அப்படியே ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. லெமன் தோல் வந்து ஒரு ஜாரில் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து லிக்யூடு, எந்த லிக்யூடு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்யூடு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட தண்ணி கலந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணியில் வந்து இந்த கம்மல் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு தீர்த்திட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் எல்லாமே ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுங்க, ஃபுல்லாகவே போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அது கலர் வந்து மங்கி போயிருக்கு இல்லையா, அந்த கலர் போகிறதுக்கு நல்லா கலர் வரணும் அப்படின்றதுக்கு மஞ்சள் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கோங்க, தண்ணி கூட கரைச்சி. இதில் வந்து அந்த கம்பலை போட்டு அப்படியே விட்டுருங்க, ஒரு ஆஃப் டே அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலர் வந்து மங்கி போயிடுச்சு, எனக்கு வந்து கலர் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மஞ்சளில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் கிடச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த பச்சை கலரும் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப், நம்ம கஞ்சிலாம் வந்து நம்ம குக்கரில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த விசில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. நம்ம கஞ்சிலாம் வைக்கும்பொழுது அது குழக்குழன்ட்டு இருக்கிறதுனால கரெக்டாக போயிட்டு அந்த விசிலோடைய எல்லா கேப்ஸ்லையுமே வந்து அடைச்சிக்கும், அதனுடைய சின்ன சின்ன பருக்கைகள்லாம் போயிட்டு அடைச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கஞ்சின்னு வச்சாலே வந்து குக்கரை நல்லா அந்த விசில் எல்லாத்தையுமே வந்து ஊக்க வச்சு குத்திட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த குக்கர் சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கும் அந்த விசிலெல்லாம். இந்த ஐடியாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.